இப்போ ஃபிக்மா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபிக்மா ஃபிக்மா இப்போ புதுசா ப்ராஜெக்ட் போனா மேல டிசைன் ஆப்ஷன் இருக்குல்ல, டிசைன் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கதான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது. நம்ம ப்ராஜெக்ட் இங்க தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து எத்தனை பேஜ் வைக்க போறோம், என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் மாதிரி. இப்போ நம்ம வந்து இதுல வந்து ஒரு பேஜ் ஓபன் பண்ணோம்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, கீழே கீழே ராக்கெட் ஆப்ஷன் இல்ல, செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. செகண்ட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மொபைல் பண்றோமா இல்ல டெஸ்க்டாப் பண்றோமா, அந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்றோம் வெப் அப்ளிகேஷன், நம்ம டெஸ்க்டாப் டெஸ்க்டாப் அதுல ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கணும். மேல ஒயர் ஃப்ரேம்ஸ்ல டெஸ்க்டாப் ஆப்ஷன் இருக்குல்ல, டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணு. ஓகே, இதான் வந்து டெஸ்க்டாப்போட சைஸ். ஸோ நம்ம போடுற நம்ம இன்புட்ஸ், ஆக்ஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு தான் போட போறோம். ஓகே ஓகே. இவங்க டிசைன் பண்ணோம். இவங்க டிசைன் பண்றது வந்து கீழே சைட்ல அந்த கீழே அந்த பாக்ஸ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் நம்ம மேனுவலா பண்ணோம்னா இப்போதைக்கு முடிக்க முடியாது. நான் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு டெமோ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம், சும்மா மேனுவல் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து இதை சும்மா முடிச்சிடலாம். இன்னைக்கு சும்மா முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹோம் பேஜ் பண்ண போறோமா. ஹோம் பேஜ் என்ன இருக்க போகுது, ஹோம் பேஜ் என்ன இருக்க போகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் தான் பண்ண போறோம். கரெக்டா? அந்த ஹோம் பேஜ்ல நம்ம கொடுத்த டீடைல்ஸ், இன்புட்ஸ், ஆக்ஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இமேஜஸ்ல எங்க இருக்க போறோம் நம்ம அடிச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ இங்க வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து டாப்ல வந்து நம்ம ஆப்போட நேம் இருக்கும். ஓகே, லெஃப்ட் டாப்ல வந்து ஆப்போட நேம் இருக்கும். அப்போ நீங்க பண்ண டெக்ஸ்ட் கொடுங்களேன். கீழே கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, டீம் கிளிக் பண்ணிட்டு அங்க ஆப்போட நேம் வச்சு சும்மா ஏதாச்சும் ஒரு பிராண்ட் நேம் கூட வச்சு டைப் பண்ணுங்க. மூவ் பண்ண முடியாது ப்ரோ, இது புரியல. ஜூம் பண்ற நம்ம டைப் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணு, டைப் பண்ணு. இல்ல நீங்க ஒரு கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். செலக்ட் பண்ணுங்க அப்படியே அந்த டெக்ஸ்ட். இப்ப கீழே இந்த டைப்போகிராஃபி ஆப்ஷன் இருப்பாரு, மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. டைப்போகிராஃபி மேல சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி. ஓகேவா? இதுக்கு நம்ம ஸ்டைல்லாம் வந்து அங்க இன்டர் அந்த ரெகுலர்லயே மாத்திக்கலாம். டைப்போகிராஃபி ரெகுலர் நெட்ல அதை கிளிக் பண்றது போல்டா வேணுமா இல்ல வந்து இட்டாலிக் வேணுமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல இன்டர் வந்து கான்ட்ரோல் ஸ்டைல் எப்படி இருக்கு, இன்டர் ஆப்ஷன் அது கான்ட்ரோல் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணனும்னா இந்த கீழே ஃபில்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஓகே இப்போ வந்து ஆப் நேம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், சும்மா ஒரு பாக்ஸஸ் மாதிரி தேவைப்படுதா நம்ம ப்ராடக்ட் காமிக்கிறதுக்கு. ஒயிட் வச்சுக்கலாம். வெளில கிளிக் பண்ணியா போயிடும். இதை வந்து உங்களுக்கு அந்த அந்த லோகோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ ஓகே வச்சுக்கணும். ஓகே ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மென்ஸ், கிட்ஸ், உமன்ஸ் தனித்தனி பிரிக்க போறோம். ஓகே, சோ அதுக்கான டைட்டில் பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்க்டாப் ஒரு பார்டர் வச்சிருக்கேன். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுங்க. இங்க டெஸ்க்டாப் ஒண்ணு மேல இருக்குல்ல டைட்டில் மாதிரி இல்லப்பா, அந்த பாக்ஸ்க்குள்ளே வரும். பாக்ஸ் லேயர்ஸ்
இங்க வந்து ரைட் சைடுல கடைசிக்கு வாங்க, ரைட் சைடுல லாஸ்ட்டுக்கு வாங்க. அல்ல லேயர் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்டோக்னு ஆப்ஷன் பாரு. ஸ்டோக் ஸ்டோக்னு கிளிக் பண்ணுங்க. பிளாக் கலர் ஓகே, பிளாக் கலர் ஓகே. இப்போ வெளில இன்ட்டு கொடுத்து இப்போ வந்து பார்டர் வந்துருச்சா? இப்போ நமக்கு பார்டர் வேணா நம்ம ஸ்டோக் யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு உள்ள வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னா திரும்ப பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபில்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபில் டாப்ல இருக்கு. ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாக்ஸ் வைக்கணும். அந்த பாக்ஸ் வைக்கிறது கீழே அந்த ஸ்கொயர் ஷேப்ல ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃப்ரேம் பக்கத்துல ஸ்கொயர் ஷேப்ல ஆப்ஷன் இருக்கா? கீழே நம்ம ஃப்ரேம் இது பண்ணுவோம், அங்கதான். அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ ஒரு டிராக் பண்ணுங்க. அங்க வச்சு உள்ள வச்சு டிராக் பண்ணுங்க. சும்மா நம்ம பெயிண்ட் எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்க போகுது. அவ்வளவு பெருசு வேணும். ஒரு சின்ன சின்ன கார்டா இருந்தாலே இல்ல, சின்ன ஒரு ஷூ காமிக்கிற மாதிரி கார்டு. இது ஹைட் வந்து இங்க செட் பண்ணிக்கலாம் பாரு. அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஹைட் வித் வந்து இங்க பொசிஷன் அந்த லேஅவுட்ல அங்க செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடுல அதுல கீழே பொசிஷன்ஸ்ல கீழே லேஅவுட்ல இருக்கும். அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹைட் வித். ஓகே, ஓகேங்களா? சோ இங்க நம்ம என்ன வைக்க போறோம்? இது 3 போதுமா ப்ரோ? 3 போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து மென்ஸ் உமன்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்க போது இல்ல வேற என்ன இருக்க போகுது? இங்க என்ன வைக்க போறோம்? டிசைன் எப்படி இருக்க போகுது? இங்க டாப்ல என்ன வச்சா நல்லா இருக்கும்? இப்போ இது சென்டர் கிளாம இங்கே ஓகேவா ப்ரோ? இது இல்ல, அதான் நான் உங்களுக்கு கேக்குறேன், எங்க வச்சா கரெக்டா தெரியலையா? ஓகேங்க, டாப்ல இருக்கும். நல்லா இருக்கும். அங்க வச்சுலாம் நம்ம அந்த நேம் வந்து அங்க நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். நேம் லெஃப்ட் சைடு வச்சு நேம் வந்து போல்ட் ஆகிடுது, பெருசாகிடுது. நேம் சைஸ் பெருசா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் மீன்ஸ் ஓகே, ஓகே. மீன்ஸ் ஆட் டைப் பண்ணுங்க. மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி போய் இது நார்மல் கொண்டு நம்ம சூஸ் பண்றோம். நார்மலா இந்த டைம் ஸ்ட்ரீம் டைம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மாத்தலாம். இப்போ ஓகே தான். அதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி போனீங்கன்னா ட்ராக் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா வராது. நீங்க சும்மா கிளிக் பண்ணாலே நோக்கிக்கலாம். நீங்க நோக்கவே மொத்தமா ஆகும். நீங்க டெக்ஸ்ட கிளிக் பண்ணிட்டு அங்க ஒரு சிங்கிள் கிளிக் மட்டும் பண்ணுங்க. சிங்கிள் கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் கிளிக் ஆகணும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் கிளிக் ஆகுது. கிளிக் பண்ணிட்டு எல்லாமே இப்ப டைப் பண்ணுங்க. இங்க கிட்ஸ்ங்க கிட்ஸ் நம்ம இதை டிராக் பண்ணா போய் மேலே போச்சு. அது ஸ்பேஸ் என்டர் அடிக்கும். நம்ம டிராக் பண்ணிட்டு அங்க போயிடுச்சு. ஓகே, ஓகேங்களா? ஓகே, ஓகே. சரி, கடைசியா ப்ரொஃபைல் ஐகான் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து கீழே அந்த அசெட்ஸ் வாங்கலாம். கீழே அந்த பாக்ஸா அந்த சொல்றது
கடைசியில மூணாவது இருக்கு பாருங்க கீழே, கடைசியில 4வது, சாரி கீழே. அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல கடைசியில 4வது, கடைசியில 4வது. இல்ல பக்கத்துல சாரி பக்கத்துல பக்கத்துல அங்க வந்து அசெட்ஸ் வா. அசெட்ஸ் இதுல வந்து ப்ரொஃபைல் டைப் பண்ணுங்க. ப்ரொஃபைல் இல்ல பர்சன் டைப் பண்ணுங்க. பர்சன் இதான் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா இதுக்கான ஹைட் செட் பண்ணிட்டு கடைசியில் வச்சுக்கலாம். சைஸ் பெருசாகிக்கும். சைஸ் வந்து அவங்க லேஅவுட்லயே நம்ம பெருசாகிக்கலாம். லேஅவுட் ஓகேங்களா? ஸோ நம்ம மேனுவல் பண்றோம், இந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பேஜ் மட்டும் மேனுவலா பண்ணிப்போம். நம்ம நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி வந்து கீழே வந்து ஒரு 4 பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரோக்கும் 4 பாக்ஸஸ். கொஞ்சம் நம்ம அங்க ஷூவை காமிக்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கீங்களா? இப்ப நம்ம ப்ராடக்ட் காம்போம்ல, ஷூஸ் காம்போம்ல, ஷூஸ் ஸ்னீக்கர்ஸ் வந்து காம்போம்ல, அந்த மாதிரி நம்ம பெரிய 4 பாக்ஸ் கீழே. ஓகே, ஒரு ரோல 4 பாக்ஸ் இருக்கு மாதிரி. அந்த மாதிரி இது ஒண்ணா காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ, நான் ஒண்ணா பண்றேன். இப்ப வேற எப்படி தான் பண்ண முடியுமா? இல்ல இந்த ஒண்ணா பண்ண முடியும். மொத்தமா நம்ம அது டெவலப் பண்றதுல கரெக்டா பண்ணும். இதே மாதிரி கீழே ஒரு ரோ வச்சு இப்போ வந்து மேல ஃபர்ஸ்ட் ரோக்கு மென்ஷன் டைட்டில் ஃபர்ஸ்ட் ரோ மென்ஷன் டைட்டில் இல்ல ரோ பாக்ஸ் இருக்குல்ல, மேல வச்சு அவங்க உள்ள போட்டோஸ் வச்சு அதே மாதிரி கீழே முன்ஸ் வச்சு ஓகேங்களா? சோ இதுக்குள்ள நம்ம போட்டோஸ் ஆட் பண்ணணும். போட்டோஸ் ஆட் பண்றதுக்கு வந்து நம்ம கூகுள்ல போயிட்டு நம்ம போட்டோஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா ஆட் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த எப்படி சொல்றது, பிரைஸ் எவ்வளோ, ரேட்டிங்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி காமிச்சோம். பிரைஸ் மட்டும் காமிச்சோம். இப்ப நம்ம கூகுள்ஸ் போங்களேன். கூகுள் போயிட்டு சும்மா ஷூ போட்டோ வந்து டவுன்லோட் பண்ணு, காப்பி பண்ணு. மென் ஷூஸ் சும்மா காப்பி பண்ணு. ஒரு இமேஜ் காப்பி பண்ணி நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ள பிக் பண்ணிக்கலாம். காப்பி இமேஜ் பிக் மாறுவோம், பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் ஸ்மால் கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஃபுல்லா அந்த பாக்ஸே மறந்துடுச்சா? எஸ் ப்ரோ. பாக்ஸை கிளிக் பண்ணாம பேஸ்ட் பண்ணுங்க. பாக்ஸை கிளிக் பண்ணாம பேஸ்ட் பண்ணுங்க. வெளில ஒரு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணுங்க.
இப்போ எடுத்துக்காட்ட பாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கீழே வந்து அதோட பிரைஸ் வச்சுக்கலாம். கீழே அந்த பிரைஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கோ. அந்த மாதிரி கீழே பிரைஸ் நேம் வரும். இப்போ அதுவும் டெக்ஸ்ட் அது டெக்ஸ்ட் தான், டெக்ஸ்ட் தான். நம்ம பேஜ் எப்படி இருக்கும் சும்மா டெமோக்காக பண்றது. நம்ம இதை வச்சு நம்ம ஒரு இப்ப ஈஸியா வந்து கோட் நம்ம இதை எழுத முடியும். அதுக்காக ஓகே. பிரைஸ் இப்போ டைப் பண்ணணுமா ப்ரோ? நியூமெரிக் டைப் பண்ணீங்க. இப்போ பிரைஸும் டைப் பண்ணுவா இல்ல டைரக்டா எடுத்து அமௌண்ட் டைப் பண்ணுவா? நீங்க டைரக்டா ரேட்டே போயிடும். குரூப்ல இந்த மாதிரி போட்டு ரூபீஸ் சிம்பிள் போட்டு ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா பாக்ஸையும் வச்சா இதே வச்சிடலாமா இல்ல வேற வேற ஷூ வைக்கலாம்? இல்ல இப்ப இதே வச்சிடலாம். சும்மா பிராக்டிஸ் பண்றோம். இதே வச்சு எப்படி காப்பி பண்ணி அதை பேச இல்ல உள்ள எதுவுமே காப்பி ஆகல. நீங்க போய் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோ. குரூப் பண்ணி காப்பி பண்ணி குரூப் குரூப் பண்றது எப்படி ப்ரோ? சும்மா நீங்க செலக்ட் பண்ணிக்கோ. 4 பாக்ஸே செலக்ட் பண்ணீங்களே அதே மாதிரி அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ண எல்லாமே கவர் ஆகும். இந்த பாக்ஸ் ஆரம்பிச்சு ட்ராக் பண்ணணும். இல்ல நீங்க இந்த காப்பி பண்ணிட்டீங்க. நீங்க மென்ஸுக்கு சைடுல வைங்களா, கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அது மட்டும் போட்டுருங்க. இப்போ அப்படி காப்பி பண்ணு. இப்போ காப்பி பண்ணு. காப்பி பண்ணிட்டீங்களா? ஓட்டாங்கல ப்ரோ. ஒரு நிமிஷம். இமேஜ் 2 வந்துருச்சு. நீங்க அந்த செகண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்களேன். செகண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல பேக் ஸ்பேஸ் கொடுங்க. செகண்ட் பாக்ஸ் பேக் ஸ்பேஸ் கொடுங்க. இல்லையா? அண்டு கண்டே பண்ற மாதிரி போல. இங்க குரூப் செலக்ஷன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. குரூப் செலக்ஷன் கீழே அதை கிளிக் பண்ணிக்க. நம்ம செலக்ட் பண்ணி குரூப் செலக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம செலக்ட் பண்ணி ஃபுல்லா டைப் பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் ஆகலையா? சரி ஓகே பரவாயில்ல. சும்மா போயிடும். இப்ப நான் வந்து அடுத்த பேஜ் எப்படி போட சொல்லிக்கிறேன். நம்ம அப்படி காப்பி சொன்னா நம்ம இதை யூஸ் பண்ண போறதுல சும்மா பிராக்டிஸ்க்காக மட்டும்தான். இப்ப வந்து ஒரு பேஜை கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் எப்படி நான் சொல்லிடுவா வைக்க முடியும். நீங்க இன்னொரு வந்து டெஸ்க்டாப் ஓபன் பண்ணுங்க. இன்னொரு டெஸ்க்டாப் பேஜ் ஓபன் பண்ணுங்க. கீழே ஃப்ரேம் கொடுத்து ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அதை டெஸ்க்டாப் கொடுத்து இப்போ வந்து எனக்கு மென்ஸை தொட்டா இல்ல ப்ரொஃபைல் தொட்டா இந்த பேஜ் மாச்சு. அதுக்கு என்ன பண்ணா நீங்க கொஞ்சம் ப்ரொஃபைல் கிட்ட ஜூம் பண்ணுங்க. நம்ம பேஜுக்குள்ள ப்ரொஃபைல்
இங்க வந்து இங்க டிசைன் பக்கத்துல ப்ரோட்டோடைப் இருக்கா ரைட் சைட்ல டிசைன் பக்கத்துல ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் இருக்கா ப்ரோட்டோடைப் எஸ் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ண பிளஸ் ஐகான் காமிக்கிறா, அந்த பிளஸ் அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்களேன். டிராக் பண்ணி அடுத்த பேஜ் அப்படியே டிராக் பண்ணி அடுத்த பேஜ் கொடுங்க. கிளிக் பண்ணி டிராக் பண்ணி அடுத்த பேஜ் கொடுங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ண அடுத்த பேஜ் மூவ் ஆயிடும். ஓகே, இது எப்படி அவன் பாக்குறதுன்னா அங்க ரன் ஆப்ஷன் இருக்கா ஷேர் பக்கத்துல ரன் பண்ணுங்களேன். ஓகே, நம்ம பண்ண பேஜ் வந்துருச்சா? இப்போ வந்து என் ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணணும்னா அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் போயிடும். நம்ம அடுத்த பேஜ் எம்டியா வச்சிருந்தோமா, இது எம்டி பேஜ் போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் பேஜ் பண்ணி அடுத்த பேஜ் போக முடியும். ஓகே, ஃபிக்மால இதான் முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து பாக்ஸ் கண்டெய்னர் வைக்கிறது, அப்புறம் பட்டன் வைக்கிறது. பட்டன் நம்ம வச்சிட்டோம்ல, அந்த மென்ஸ் கிட்ஸ் வச்சிட்டோம்ல, அது எல்லாமே பட்டன் தான். பட்டன் கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் போற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கிளிக் பண்ண அடுத்த பேஜ் போறது ப்ரோட்டோடைப் பேஜ் பண்ணு. அந்த பிளஸ் ஐகான் காமிச்சு ட்ராக் பண்ணோம்ல, கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் போற மாதிரி. ஸோ வந்து ஃபிக்மால வந்து இதான் வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை தாண்டி வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபுல்லா வந்து நம்ம டிசைனுக்கே போயிடுற மாதிரி, பாக்ஸ் ஸ்டைல் பண்றது, இது பண்றது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்க இந்த ப்ராஜெக்ட் வெளில வாங்க, இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில வாங்க. இல்ல வெளில வந்து பேக் வருது, பேக் ஏரோ இருக்கு பாரு, டாப் பேக் ஏரோ இன்னும் மேல. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அது எப்படின்னா இங்க மேக்குன்னு ஆப்ஷன், மேக்குக்கு வாங்க. கடைசியா மேக்குன்னு ஆப்ஷன் இருக்கு, மேக் பிளாக் கலர். இல்ல லெஃப்ட் சைடு. ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம வந்து இங்க வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்மா இது பண்ணிருக்கோம். நம்ம வெப் அப்ளிகேஷன்ல நம்ம வெப்சைட்ல வந்து எப்படி இருக்க போகுது, என்னென்ன பேஜஸ் இருக்க போகுது, அந்த பேஜஸ்க்குள்ள என்னென்ன டீடைல்ஸ் இருக்க போகுது, நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கேட்கணும். சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட் கொடுங்க. மேக் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் ஷூ ஷோரூம் கொடுங்க. ஷோரூம் போட்டு அதுவே டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம உட்காந்து மேனுவலா உட்காந்து நம்ம பாக்ஸ் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் வைக்கணும் பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணி கொடுத்துரும். அதுவே கொடுத்துருச்சா? இப்போ ரன் கொடுங்க. பப்ளிஷ் பக்கத்துல ஒரு ரன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க.
இ-காமர்ஸ் ஷோ. ஸோ வந்து வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ அவனே ஒரு ஒரு ஃபிக்மா வர யூஐ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே, நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா நம்ம என்னென்ன வேணுமோ கேஷுவல், ஸ்போர்ட்ஸ், லைஃப் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் கொடுத்துருவோம். ஸோ நம்ம இதே மாதிரியே நமக்கு தேவை. இது வந்து பேசிக்கான ப்ராம்ப்ட். நார்மலா நான் நம்ம வந்து பிளான் வச்சிருக்கோம் எப்படின்னு. எனக்கு வந்து இந்த பேஜ்ல என்னென்ன இருக்கணும் அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம டெப்தா கொடுத்துட்டு ப்ராம்ப்டா ரெடி பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான யூஐ டிசைன் கொடுப்பான். ஓகேங்களா? நம்ம பண்ணது அப்படி சும்மா பாக்ஸ் வைக்கிறது, மேல லைக் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் வச்சோம்ல, அதே மாதிரி லைக் ஐக்கான் வைக்கிறது, கீழே அந்த நேம் வைக்கிறது, அந்த ரேட் வைக்கிறது, நம்ம பண்ணதை அப்படியே பண்ணிருக்கோம். ஆனா இது கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் மாதிரி எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கோட் எழுதி எழுத மாதிரி பண்ணிருக்கோம். இது வந்து பிக்மா வந்து நம்ம ட்ராப் பண்ற மாதிரி இல்லாம பிக்மாலே கோட் எழுத மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா சைடுல கோடு வந்துச்சு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்க ஜென்ரேட் ஆகும்போது சைடுல கோடு இதாயிட்டு. ஸோ அதுக்கான இந்த ஆட் டு கார்ட், லைக் பட்டன், ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்குள்ள வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதே மாதிரியே நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் எடுக்கணும். நம்ம டாக்குமெண்டேஷன் அப்படியே ஒரு ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம ஃபிக்மால போட்டுட்டு அது மூலயமா வந்து நம்ம அந்த ஃபிக்மா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்ப என்ன பண்ணா இது பார்த்து எப்படி ரன் ஆகுன்னு பாத்துக்கிட்டீங்களே. நம்ம சின்னதாக ப்ராம்ப்டா கூட ஒரு வெப்சைட் ஃபுல்லாக கிரியேட் பண்ணிருச்சு. அதாவது இப்போ ஃபிக்மா இது வந்து ஃபிக்மா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, முன்னாடி கிடையாது. ஆனா இப்போ வந்து ஒரு ரிலீஸ் பண்ணி ஒரு 3 months 4 months ஆகுது போல இந்த ஃபிக்மா ரிலீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்ப இதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் பண்ணிடலாமா? நம்ம அப்ளிகேஷன் டிசைன் யூஐ பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம டாக்குமெண்டேஷன் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கும். மேக் இங்க பேஸ்ட் பண்ணி என்ன கொடுங்க. நீங்க உங்க கம்பெனி ஃபிக்மா யூஸ் பண்ணிருந்தீங்களா? அதனால மட்டும்தான் ஃபிக்மா தெரியும். ஓகே, ஃபிக்மா நம்ம வந்து மெயின் டிசைன் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி டிசைன் எப்படி போகுது அதுக்காக மட்டும்தான். நம்ம ஒரு யூசர்கிட்ட காம்போம்ல, யூசர்னா கிளையண்ட்டை காம்போம்ல ஒரு டிசைன் இப்படியே இருக்க போகுது. ஸோ அதுக்காட்டிங்கன்னா இருக்குங்க. இப்போ சைட்ல கோடு வச்சுட்டு பாத்தீங்களா, இந்த கோடை வச்சு நம்ம கோடு இங்கே வரும். சாரி, அந்த டிசைன் வரும். நம்ம இதே வந்து கோடா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து நம்ம ஒரு எதுவுமே தெரியாம போயிடும். நம்ம இதே வந்து நம்ம ரியல் கேஸ் கோடா மாத்திக்க முடியும் ஃபிக்மால. நீங்க மேல அந்த ஐ ஐக்கான பக்கத்துல கோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோட் இருக்கும் நினைக்கிறேன். அந்த கோடு இருக்கும், இந்த ஃபிக்மால கோடு அங்க இருக்கும். இப்ப நம்ம உட்காந்து மேனுவலா உட்காந்து கோடுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஈஸியா வந்துருச்சு எல்லாமே. பட் நமக்குன்னா தெரியும் எது எந்த இடத்துல எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கண்ணா போனா அப்படி காப்பி பேஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே புரியாது. ஓகே, இது எங்கேயும் நடக்குது, இங்க என்ன இடம் வந்து நம்ம ஒண்ணுமே புரியாது. நம்ம ஒரு பேசிக் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதை நம்ம அந்த பேசிக்கை வச்சு யூஸ் பண்ணோம்னா அப்படி ஈஸியா ப்ராஜெக்ட். ஓகே, இந்த தப்பு போனா இங்க எரர் வருது, இப்ப மாத்தினா இந்த சால்வ் ஆயிடும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எரர் சால்விங்கே இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம்னா என்ன பண்றது, நமக்கு ஒரு ஃபீல் இருக்கா, டெவலப் பண்ண முடிஞ்ச ஃபீல் இருக்காது.
இப்போ கம்பெனிஸ்லாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ப்ரோ? இது என்ன ப்ரோ? இல்ல கம்பெனிஸ்லாம் இப்போ ஃபிக்மால இப்போ ஏஐ வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ ஃபிக்மாவை தாண்டி ஸ்டிட்ச்னு கூகுள் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டிட்ச் அது வந்து ஃபிக்மா மாதிரி அது யூஐடி மேக் பண்றதுனா இப்போ அதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதை ஸ்டிட்ச் விட்டதுக்கு அப்புறம் ஃபிக்மா வந்து ஏஐ விட்டுருக்கான். ஃபிக்மாக்கு முன்னாடி கூகுள் விட்டுட்டான். ஓகே. இப்போ இடையே கூட ட்ரெண்ட் ஆனது அந்த ஸ்டிச்சிங் வந்து கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க யூஐக்காக வந்து. எனக்கு முன்னாடி டெவலப்பர் சோர்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, பேரா இருந்துச்சு. இப்போ வந்து ஏஐ இதுலயும் விட்ட உடனே யூஐ டிசைனருக்கே கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன்னா இது ஈஸியா கொடுக்குறது இல்லை. நம்ம வந்து மேனுவல் பண்ணும்போது லேட் ஆகுது. நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து எடுக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது இல்லை. இப்ப யூஐ டிசைனருக்கே கொஞ்சம் இதுவாயிருக்கு, சிக்கலா மாதிரிக்குன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சவர் கூட ஒருத்தர் வந்து லைவ் பண்ணிட்டாங்க. ஓ யூஐ டிசைனா? யூஐ ஒர்க்ஸா? அதான் நம்ம எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கம்பெனிஸ் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இப்ப யாருமே கம்பெனிஸ் மேனுவலா கோடு போட அப்ப எதிர்பார்க்க யாருமே முடிக்கல. முன்னாடி சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமா, நான் 10 நாள் கூட பார்த்து நீ எல்லாம் முடிப்பியா, அந்த மாதிரியா கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரீசெண்டா கூட ஒரு லீட்ஸ் நேற்று வந்திருந்தேன். அவன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மேனுவலா பண்ண தெரியும் பட் ஏன் யூஸ் பண்ண தெரியாது, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க பேசுவோம் லீட் வருவோம். அப்புறம் என்ன டூல் யூஸ் பண்ணா? நீங்க VS Code யூஸ் பண்ணிருக்கீங்களா? VS Code ஆன்டியோடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டி கிராவிட்டி. நம்ம ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுல வந்து அதுலயும் வந்து VS Code விட ஆன்டிகிராவிட்டி நிறைய ஒரு ஃபீச்சர்ஸ், நிறைய கூகுளோட ஆன்டிகிராவிட்டி நிறைய ஃபீச்சர்ஸ் தராங்க. நம்ம ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஆன்டிகிராவிட்டி VS Code பதிலா. ஓகே ப்ரோ. அதுல இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தே ஒரு பேஜே கிரியேட் பண்ணி கொடுத்தா கோடா கிரியேட் பண்ணி கொடுத்தோம். VS Codeலயும் கோபைலட் யூஸ் ஆகும், கோபைலட் அந்த கிளவுட்லாம் யூஸ் ஆகும். பட் இதை தாண்டி ஆன்டிகிராவிட்டில வந்து டிசைன்ஸ் நல்லா தருது, அந்த ஃப்ரண்ட் எண்ட் நல்லா தருது. இந்த மாதிரி டூல்ஸ் தான் நீங்க நான் அடிக்கடி சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டிகிராவிட்டி அதுல வந்து நீங்க கிளாட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? கிளாட் யூஸ் பண்ணி நம்ம கோட் எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம கிளாட் வந்து யூஐ தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் பேக் எண்ட் இருக்குல்ல, டேட்டா பேஸையும் ஃப்ரண்ட் எண்ட் கனெக்ட் பண்றதுக்கு, அந்த ஒரு விஷயத்துக்கு கிளாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தவரைக்கும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஆப்ஷன் இருக்கு, அந்த ஏஐ இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. நம்ம பேக் எண்டுக்கு போகும்போது வந்து கிளாட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து டேட்டா பேஸ் வந்து கோபைலட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செப்பரேட் டெவலப்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டான ஏஐ வந்து நல்லா ப்ளே பண்றது. குரூப் கேள்விப்பட்டேன். குரூப் தான் ஒரு சொன்னீங்க. எது? ஃப்ரண்ட் எண்ட் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஜெமினி சொல்றாங்கல்ல, ஜெமினி அதோட அட்வான்ஸ் தான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வந்து என்ன கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்க. அப்ப நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ வந்து ஏன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த கூகுள் ஏஐ டிசைன்ஸ் ஃபுல்லாவே மாற்றி நாங்க மேனுவலா பண்ண கோடுக்கும் அது வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கொடுத்த டிஃபரன்ஸ், நிறைய டிஃபரன்ஸ். ஒரு அனிமேட்டரா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அந்த எப்படி சொல்றது விஷுவல்ஸா எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஓகே. என்ன சிக்கனா யூஸ் பண்றாங்க, டோக்கன் சீக்கிரம் சீக்கிரமா முடிச்சு போயிடும் எல்லாத்துக்குமே. அது கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இருந்தாலுமே சரி, கிளாட் எல்லாத்துக்குமே வந்து டோக்கன் சீக்கிரமா முடிச்சு போயிடும். ஒரு கோட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க.